வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆம்பூர் ஸ்டைலில் ஒரு சோயா பிரியாணி தான் பண்ண போகிறோம். சாரி ஆம்பூர் ஸ்டைல்னு சொல்ல முடியாது, ஆம்பூர் பிரியாணி இன்ஸ்பயர் பண்ணி பண்ண பிரியாணி தாங்க இது. மீட் சாப்பிட மாட்டோங்கிறதுனால பிரியாணியே சாப்பிட மாட்டோங்கிறது இல்லைங்க. வெஜிடேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள், பன்னீர், சோயா, மஷ்ரூம், பலாக்கால கூட பிரியாணி பண்ணலாம். இந்த ஆம்பூர் இன்ஸ்பயர்ட் பிரியாணி பார்த்தீங்கன்னா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணணும். இந்த பிரியாணி ரெசிபியை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ண போகிறேன். அதாவது 2.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க. மினிமம் ஆஃப் 1/2 hour to 1 hour ரைஸ் ஊறணும். அப்போ தான் ஃப்ளேவர் எல்லாமே வாட்டரில் வரும். இது கூட மீடியம் சைஸ் இல்லைன்னா சின்ன சைஸ் சோயா யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணுற வெஜ்ஜிஸ் எல்லாம் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு நம்ம ஒரு ரெட் கலரில் சில்லி பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 8 காஷ்மீரி மிளகாய், 2 நல்ல காரமான சிவப்பு மிளகாயை தண்ணியில் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. நல்ல காரம் சாப்பிட்றவங்க காஷ்மீரி மிளகாவோட அளவை கம்மி பண்ணிவிட்டு ஸ்பைசி மிளகாவோட அளவை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. மிளகாய் நல்லா கொதிச்சு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய் வேக வச்ச தண்ணியிலேயே நான் சோயாவுமே குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 1.5 கப் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேங்க. சோயா நல்லா கொதிச்சு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அந்த தண்ணியில் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டர் புழிஞ்சு தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. சோயா வேகிறதுக்கு ஹார்ட்லி உங்களுக்கு 2 minutes தான் எடுக்கும். இப்போ பிரியாணி பாட்டில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா இதில் முழு கரம் மசாலா பொருட்கள், அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சில, அன்னாச்சி பூ எது இருக்கோ அது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் எண்ணெயில் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக கருப்பு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 4 வெங்காயத்தை நல்லா நீளமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே அப்படியே உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. உதிரியாக இருந்தால் சீக்கிரம் உங்களுக்கு வெங்காயம் ரோஸ்ட் ஆகிடும். வெங்காயம் அப்படியே பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரகப்பொடி, தனியா பொடி, கரம் மசாலாலாம் சேர்க்க போகிறது இல்லை. ஆனாலுமே பிரியாணி நல்ல வாசனையாக இருக்கும். ஆனியன் ஏதாவது பெரிய பெரிய சங்க்ஸ் இருந்ததுன்னா உடச்சி விட்டுருங்க. இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. நான் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இஞ்சி, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பூண்டு எடுத்திருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. நீங்கள் கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தால் உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது உங்கள் பாத்திரத்தோட பேஸில் ஒட்டாமல் இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடிக்கு பதிலாக தாங்க நம்ம அந்த சில்லி பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இந்த சில்லி பேஸ்ட் சேர்க்கும் போது உங்கள் பிரியாணிக்கு நல்ல ஒரு கலரும் வரும், ப்ளஸ் அந்த சில்லியோட இன்டென்ஸ் ஃப்ளேவரும் கிடைக்கும். ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு வாஷ் பண்ண புதினா இலைகள், எவ்வளோ புதினா எடுத்துருக்கீங்களோ அதுக்கு அப்படியே 1.5 மடங்கு அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே வெங்காயத்தோட கொத்தமல்லி, புதினா 2 சுருள வதங்கட்டும். பேஸில் ஒட்டுற மாதிரி இருந்தால் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம அப்புறமா தண்ணி சேர்க்கும் போது அதை ஒட்டி இருக்கிறதுலாம் வெளியில் வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிவப்பு மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நான் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்பைஸ் லெவல் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்தது. பட் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அரைச்ச மொத்த பேஸ்ட்டுமே சேர்த்துருங்க. மிளகாய் பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த எண்ணெயில் திக்காக வர வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு திக்கான தயிரை பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே தயிர் சேர்க்கும் போது டெம்பரேச்சர் லோ பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் நீங்கள் தயிர் சேர்த்திங்கன்னா தயிர் அப்படியே பிரிஞ்சு போயிடும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சேர்த்த உடனேவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுணும். அதாவது தயிர் சேர்க்க கலந்து விட்டுட்டே இருக்கணும். தயிர் திரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதுங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போதைக்கு இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம தண்ணி சேர்த்துட்டு மொத்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பை பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு 2-3 தக்காளியை பெருசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி குழைய வேண்டாங்க. அங்கங்கே பிரியாணியில் சங்கியாக மாட்டும் போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி தண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சோம் இல்லையா சோயா, அதையுமே இதில் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே சோயாவை கோட் பண்ணுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே ரெசிபியை நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம சீரக சம்பா அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். அரிசியை தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்ல குவாலிட்டி சீரக சம்பா அரிசி நல்லா ஊற வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக உதிரியாக வரும்.
நல்லா கலந்து விட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மொத்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் அரிசி சேர்க்கும் போது உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா தளத்தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சீரக சம்பா அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசி ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும். ஸோ பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சீரக சம்பா அரிசி குட்டி குட்டியாக தான் இருக்கும். நீங்கள் இன்னும் நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து கலர்னீங்கன்னா அரிசி எல்லாம் அப்படியே கூழாக மாறிடும். ஸோ அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணி விடணும். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிச்சு உங்களுக்கு மேலே அரிசி தெரியும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம பிரியாணிக்கு தம் போடணும். மசாலாவை பொறுத்த வரைக்கும் நான் பிரியாணி மசாலா மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன், அதாவது 3 டீஸ்பூன். அதுவுமே நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் பிரியாணி மசாலா சேர்க்காம பண்ணும்போது நமக்கு தக்காளி சாதம் ஃபீல் வந்துடும். ஃபைனலாக இதில் 2 ட்ராப் அளவுக்கு தாழம்பூ எசன்ஸ், அதாவது கீவ்ரா எசன்ஸ்னு கடைகளில் வைக்கிறது இல்லையா, அதை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கூடவே கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ், சாஃப்ரான் எசன்ஸ் சேர்த்தாலுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். அகெயின் எசன்ஸ் சேர்க்கறதுமே உங்களோட இஷ்டம் தான். இப்போது ஒரு லெமன்லேருந்து நம்ம கொஞ்சமாக ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் பேலன்ஸ் ஆகணும் இல்லையா, அதுக்காக தான் லெமன் சேர்த்துருக்கேன். லெமன் கடைசியாக தான் சேர்க்கணும். லெமன் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் மேலே நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு உங்கள் அடுப்போட லோவஸ்ட் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். வாசனையாக இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுருக்கேன். 20 மினிட்ஸ் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு அந்த ப்ரெஷர், ஸ்டீம் எல்லாம் உள்ளே அப்படியே இருக்கும். ஸோ 20 மினிட்ஸ் நம்ம தம் போட்டோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அப்படியே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாசனையாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் உடனே சாப்பிட்றதோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் இன்னும் ஜாஸ்தியாக உங்களுக்கு தெரியும். நம்மளோட ஆம்பூர் ஸ்டைல் சோயா பிரியாணி ரெடி. இதை தவிர நம்ம சேனலில் எக்கச்சக்கமான பிரியாணி ரெசிபிஸ் இருக்குங்க. டைம் இருக்கிறப்போ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.